நான் ஃப்ரீலான்சரா ஆனுவலி 10 லேக் ஏர்ன் பண்றேன். இதுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 30 டேஸ்ல டாக்ஸபிள் சீரிஸ்ல இன்னைக்கு டே 19 ஃப்ரீலான்ஸ் இன்கம் அப்படியே டாக்ஸபிள் இன்கமா எடுத்துக்க மாட்டாங்க. இதை டாக்ஸபிள் இன்கமா கன்வெர்ட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், பிரசம்டிவ் டாக்ஸேஷன் மெத்தட். அதாவது நம்மளோட டோட்டல் ஃப்ரீலான்ஸ் இன்கம்ல இருந்து 50% மட்டும் டாக்ஸபிள் இன்கமா கன்சிடர் பண்ணிக்கணும். என்னோட கேஸ்ல 10 லேக் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா அதுல 50% 5 லேக் தான் என்னோட டாக்ஸபிள் இன்கம். ஸோ ஆஸ் பர் நியூ டாக்ஸ் ரிஜிம் என்னோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் 12 லேக்ஸுக்கும் கம்மியா இருக்கிறதுனால நான் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. செகண்ட், ரெகுலர் மெத்தட். அதாவது என்னோட டோட்டல் ஃப்ரீலான்ஸ் இன்கம் பிசினஸ் இன்கம் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பிசினஸ்க்கு நான் லேப்டாப் வாங்கினது, இபி பில், வைஃபை பில் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணது, இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பென்சஸை என்னோட டோட்டல் இன்கம்ல லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத என்னோட ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட்ல ஒரு குரூஷியலான திங் அப்படின்னா நம்ம பண்ற எல்லா எக்ஸ்பென்சஸோட இன்வாய்ஸ் அண்ட் பில் காப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அப்போதான் நான் அதுல எக்ஸ்பென்சஸா காமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலர் மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸ்பென்சஸா காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரசம்டிவ் டாக்ஸேஷன் மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.